ஓம் நமச்சிவாய சிவாய நம. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள். நவ கிரகங்களில் சனி பகவான் சற்று வித்தியாசமானவர். ஒவ்வொரு செயலுக்கும் பிரதிபலன்களை கணக்கெடுத்து முழுமையாக தன் வசம் வைத்திருக்கக்கூடியவர். உலகில் பிறந்த அனைத்து உயிரினங்களின் செயல்களையும் கணக்கெடுத்து வைத்திருக்கக்கூடியவர். சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். நிகழும் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் நாள் 20/12/2023 புதன்கிழமை அன்று மாலை 4:53 மணிக்கு கும்பராசிக்குள் பிரவேசிக்கிறார் சனி பகவான். கடந்த 2.5 வருட காலமாக சரவீடான மகராசியில் உட்கார்ந்து எல்லோரையும் சங்கடப்படுத்தி சஞ்சலப்படுத்தி பார்த்தார் சனி பகவான். காலபுருஷ தத்துவப்படி கர்மஸ்தானமாகிய 10ஆம் வீட்டில் இருந்து கொண்டு அவரவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு கர்மாவிற்கு தகுந்தாற்போல பலாபலன்களை தந்தார். இப்போது சனி பகவான் அவரது மூல திரிகோண வீடாகிய கும்பத்தில் மனதிற்கு பிடித்த லாப வீட்டில் அமர்கிறார். ஆகவே அனைவருக்கும் அனைத்து ராசியினருக்கும் பாரபட்சமின்றி யோக பலன்களை அள்ளி வீசுவார். இதுவரையிலும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு கெடுபுடியுடன் பலன் தந்த சனி பகவான் இப்போது கண்ணீர் சிந்தி கதறுபவர்களை எல்லாம் கரையேற்ற மனம் கரைந்து வருகிறார். இனி தனி மனித வருமானம் உயரும். மக்கள் மனதில் இருந்த பயம் விலகும். உழைத்து முன்னேற வேண்டும் என்ற ஆசை வளரும். சொந்த தொழில் தொடங்குவோர்கள் அதிகம் ஆவார்கள். எங்க அப்பா கஷ்டப்பட்டு ஆரம்பித்து நடத்தின இந்த தொழிலை, இந்த கடையை நான் இன்னும் பெருசா எடுத்து நடத்தலாம் இருக்கேன் என்று சிலர் குடும்ப தொழில் நுழைந்து பெரிய வளர்ச்சியை காண வாய்ப்புகள் உள்ளன. சனி பகவான் மேசத்தை பார்ப்பதால் தலை சம்பந்தமான நோய்கள் அதிகமாகும். சிம்மத்தை சனி பார்ப்பதால் குறை பிரசவம் அதிகமாகும். ஆண் குழந்தை பிறப்பு உயரும். விருச்சகத்தை சனி பார்ப்பதால் மக்களிடையே சேமிப்பு அதிகரிக்கும். இளைஞர்களை விட முதியோர்களுக்கு வேலைவாய்ப்பு பெருகும். மொத்தத்தில் கும்பச்சனி மக்கள் மனதில் குதூகலத்தையும் தெளிவையும் தருவதுடன் வருங்காலத்திற்கான வழியையும் காட்டிக் கொடுப்பதாக அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சனி பகவான் 20/12/2023 முதல் 6/3/2026 வரையிலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்து பலன் தரப்போகிறார். இந்த காலத்தில் வழக்குகள் சாதகமாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். என்றாலும் எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியே சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். விலை உயர்ந்த பொருட்கள் நகைகளை கவனமாக கையாளுங்கள். அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, வருமான வரி எதுவாக இருந்தாலும் தாமதிக்காமல் உடனே செலுத்தி விடுவது நல்லது. வங்கி காசோலைகளில் முன்னதாக கையெழுத்து போட்டு வைக்காதீர்கள். முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு இருமுறை கவனமாக படித்து பார்ப்பது நல்லது. சட்டத்திற்கு புறம்பான வகையில் எந்த காரியமும் செய்ய வேண்டாம். மனைவிக்கு மாதவிடாய் கோளாறு, கர்ப்பச்சிதைவால் ஆரோக்கியம் பாதிக்கும். மருத்துவரின் ஆலோசனையின்றி எந்த மருந்தையும் உட்கொள்ள வேண்டாம். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வர். உத்தியோகம் வியாபாரத்தின் பொருட்டு குடும்பத்தை பிரிய வேண்டி வரும். சொந்த வாகனத்தில் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பிரபலங்கள் வேற்றுமொழிக்காரர்கள் உதவுவார்கள். சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் அலர்ஜி பிரச்சனைகள் வரக்கூடும். தோலில் நமைச்சல், கட்டி, முடி உதிர்வதற்கும் வாய்ப்புள்ளது. நேரம் தவறி சாப்பிட வேண்டாம். சனி பகவான் 4ஆம் வீட்டை பார்ப்பதால் வீடு, வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். அவ்வப்போது குடிநீர், கழிவுநீர் பிரச்சனைகள் வந்து போகும். தாயாரின் உடல்நலம் பாதிக்கும். சனி பகவான் உங்களின் 9ஆம் வீட்டை பார்ப்பதால் கையிருப்பு கரையும். வெளியிலும் கடன் வாங்க நேரிடும். உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாயின் அவிட்டம் நட்சத்திரத்தில் 20/12/2023 முதல் 22/2/2024 வரை சனி பகவான் செல்கிறார். இக்காலகட்டத்தில் புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள். வேலை கிடைக்கும். வாகனம் அமையும். திருமணம், காது குத்து போன்று பல விசேஷங்கள் வீட்டில் நடைபெறும். 23/2/2024 முதல் 15/3/2025 வரை ராகு பகவானின் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்கிறார். இதனால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். வீட்டை விரிவுபடுத்தி கட்டுவீர்கள். பிரபலங்கள் அறிமுகம் ஆவார்கள். வழக்குகள் சாதகமாகும். 16/3/2025 முதல் 6/3/2026 வரை
உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியும் 8ஆம் அதிபதியுமான குருவின் பூராட்டாதி நட்சத்திரத்தில் சனி செல்வதால் சிலருக்கு எதிர்பார்த்தபடி பிள்ளை வரம் கிடைக்கும். விரும்பும் தொகை கைக்கு வரும். அரசால் ஆதாயம் அடைவீர்கள். பதவிகள் தேடி வரும். இல்லத்தரசிகளே, உங்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். அலுவலகம் செல்லும் பெண்கள் சக ஊழியர்களை விமர்சித்து பேச வேண்டாம். வேலைப்பளு அதிகரிக்கும். வியாபாரிகளே, இருக்கிற வியாபாரத்தை ஓரளவுக்கு பெருக்க பாருங்கள். கூட்டுத் தொழில் வேண்டாம். வேலையாட்களிடம் தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொடுக்காதீர்கள். பாக்கிகளை வசூலிப்பதில் கடுமை காட்டாதீர்கள். முடிந்த வரையிலும் கடன் தருவதை தவிருங்கள். அனுபவம் மிக்க வேலையாட்களை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அரிசி, பருப்பு மண்டி, கமிஷன், கெமிக்கல் வகைகளால் லாபம் வரும். உத்தியோகஸ்தர்களுக்கு அடிக்கடி விடுப்பில் செல்லாதீர்கள். மூத்த அதிகாரிகளிடம் அதிக உரிமை எடுக்க வேண்டாம். மேலதிகாரிகளை பற்றிய அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். சலுகைகள் தாமதமாக கிடைக்கும். திடீர் இடமாற்றம் உண்டு. எனினும் பழைய அதிகாரி உதவுவார். ஒப்பந்த பத்திரங்களில் கையெழுத்திடும் போது கவனம் தேவை. மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி அனுபவ அறிவாலும் சமயோஜித புத்தியாலும் சாதிக்க வைப்பதாக அமையும். சிம்ம ராசிக்காரர்களே, வாலாஜாபேட்டையில் அருள்பாலிக்கும் பாதாள சொர்ண சனீஸ்வரரை வணங்கினால் நன்மைகள் நடைபெறும். காரமடை அருகே இருக்கும் இருளர்பதி என்னும் ஊரில் அருள்பாலிக்கும் சுயம்பு பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நல்ல பலன்களை பெறலாம். புதன்கிழமைகளில் பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு, சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவான் பைரவரை வழிபட்டு வருவது நல்லது. மண் அகலில் சிகப்பு திரியிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நன்மையை தரும். சனி பகவான் என்ற வார்த்தையை கேட்டாலே எல்லோருக்கும் ஒரு பயம் வந்துவிடுகிறது. ஆனால் உண்மையில் சனி பகவான் நம் கர்ம வினைகளை கழிக்க உதவும் கிரகமூர்த்தி. நம்மை நல்வழிப்படுத்துபவர் சனி பகவான்தான். வாழ்க்கையில் எந்தவிதமான பிரச்சனையையும் எதிர்கொள்வதற்கு உரிய துணிச்சலையும் இயல்பாக கையாள்வதற்குரிய அனுபவத்தையும் தருவாரே தவிர சனி பகவான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனிதனை கீழே போக செய்ய மாட்டார். நன்கு கவனித்து பார்த்தால் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பாசாங்கு செய்யாமல் உண்மையாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மகரம், கும்பம் ஆகிய 2 ராசிகளுமே சனியின் ஆட்சி வீடுகள். அருகிலேயே இருக்கும் 2 லக்னங்களில் ஆட்சி பெறும் கிரகம் சனி மட்டுமே. துலாம் ராசியில் உச்சமடையும் இவர் மேச ராசியில் நீசமடைகிறார். சனி நீசமாகி குருவின் பார்வை பெற்ற பலரும் பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்க வாய்ப்பு உண்டு. எனினும் சனி பகவானின் திருவருளை பெறுவதற்கு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபடலாம். காகத்துக்கு சாதம் இடுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வதும் சிறப்பு. விழுப்புரத்தில் இருந்து திருக்கோவிலூர் செல்லும் பாதையில் உள்ள ஊர் கல்பட்டு. இங்கு அருளும் சாந்த சனீஸ்வரரை புனர்பூச நட்சத்திர நாளில் வணங்கி வாருங்கள். வாய்ப்பேச இயலாதவர்களுக்கு உதவுங்கள். வாழ்வில் வளம் பெருகும். திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை அஸ்தம் நட்சத்திர நாளில் சென்று வணங்குங்கள். ஏழை நோயாளிகளுக்கு உதவுங்கள். தடைகள் நீங்கி நல்லது நடக்கும். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்.